ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zynemax. நம்ம பெர்சன்டேஜ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. 280 candidates appeared for an exam of which 252 passed. The failed percentage is. வாங்க இந்த क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியா சொல்லி தரேன். சோ क्वेश्चन பாருங்க. 280 candidates வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. சோ டோட்டல் எவ்வளோ 280. சோ எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 280. சோ நான் அத டோட்டல் எழுதிக்கிறேன். 280 of which 252 passed. சோ பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு? 252. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? ஃபெயில்ட் ஓட பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெயில கண்டுபிடிக்கணும். ஃபெயில கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சோ டோட்டல் எவ்வளவு? 280. சோ 280 ல இருந்து பாஸ நம்ம மைனஸ் பண்ணா ஃபெயில் வந்துருமா? சோ பாஸ் எவ்வளவு? 252. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 10 7 8 2 28. சோ ஃபெயில் எத்தனை பேர் ஆயிருக்காங்க? 28 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ ஃபெயில்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு இங்க ஃபெயில் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபெயில்டோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதனால ஃபெயில் டிவைடட் பை டோட்டல் இன்டு 100. ஒருவேளை மேல பாஸ்டோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பாஸ் டிவைடட் பை டோட்டல் இன்டு 100 ன்னு போடணும். வாங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபெயில் எவ்வளவு பேரு? 28. சோ 28 divided by total எவ்வளோ? 280. so 280 into 100 இருக்கு. so 100. இப்போ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இந்த 0 கேன்சல் ஆயிடும். இந்த 28 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1 இருக்கும். 1 10s are எவ்வளோ? 10. so 10% தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எப்பவுமே இந்த மாதிரி சம் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. டோட்டல் இதுல 280 இருக்கு. சோ 280 ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்புறம் பாஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. பாஸோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ஃபெயில்டு பெர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூல இருந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பாஸ்டோட பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கணும். இங்க ஃபெயில் பதிலா பாஸ் டிவைடட் பை டோட்டல் இன்டு 100 வரும் பெர்சன்டேஜ் ஃபார்முலால. இப்போ இந்த சம் பாருங்க. 30% apples out of 450 are rotten. How many apples are in good condition? Question பாருங்க. இதுல மொத்தம் எவ்வளவு ஆப்பிள் இருக்கு? 450 apples இருக்கு. அதுல 30% என்ன இருக்கு? ரோட்டன். ரோட்டன்னா என்னது? அழுகி போயிருக்கு. சோ குட் கண்டிஷன்ல எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இதுல டோட்டல் என்ன கொடுத்திருக்காங்க? 450. சோ 450 then rotten. ரோட்டனோட பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30%. நான் ரோட்டனை R ன்னு எழுதிக்கிறேன். R 30%. என்ன கண்டுபிடிக்கணும்? குட் கண்டிஷன்ல எவ்வளவு ஆப்பிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுல பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லல. எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கு குட் கண்டிஷன்லன்னு கேட்டிருக்காங்க. சோ குட் கண்டிஷனை நான் G ன்னு எடுத்துக்கிறேன். சோ குட் கண்டிஷன் ஆப்பிளோட பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ ரோட்டன் எவ்வளவு இருக்கு? 30%. மொத்தம் 100% கரெக்ட்டா? அதுல 30% ரோட்டன் ஆயிடுச்சுன்னா மீதி 70% என்னவா இருக்கும்? குட் கண்டிஷன்ல இருக்கும். சோ நம்ம குட் ஆப்பிள்ஸோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன ஃபார்முலா? வேல்யூ ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு டோட்டல். இதுல வேல்யூனா என்ன? எத்தனை ஆப்பிள்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல அதுதான் நான் வேல்யூன்னு எழுதியிருக்கேன். சோ வேல்யூ ஈக்குவல் டு பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்னா என்ன? குட் கண்டிஷன்ல இருக்கிற ஆப்பிளோட பெர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு டோட்டல். மொத்தம் எத்தனை ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவல் டு பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் எதோட பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? How many apples are in good condition? So good condition ஓட percentage தான் எடுக்கணும். எதை கண்டுபிடிக்க போறோமோ அதோட percentage எடுத்து தான் எழுதணும். So இதுல good condition தான் கண்டுபிடிக்க போறோம். So good condition ஓட percentage என்ன? 70%. So 70 divided by கீழ என்ன இருக்கு? 100 இருக்கு. So 100 into total எவ்வளோ? 450. So 450. இப்போ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இந்த 0 கேன்சல் ஆயிடும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். தென் மீதி எவ்வளவு இருக்கு? 7 இருக்கீங்க. 7 மல்டிப்ளை 45 இருக்கு. சோ 45. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 315. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சோ 315 ஆப்பிள்ஸ் குட் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இந்த சம் பாருங்க. தி நம்பர் which exceeds 16% of it by 42 is. Question என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. சோ அத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? x ன்னு எடுத்துக்கிறேன். x equal to சோ அந்த நம்பர் பார்க்க எப்படி இருக்கு? which exceeds 60% of it. so 16% இருக்குதுனால 16 divided by 100. so of it ன்னு இருக்கு. so of it னா of அந்த நம்பர் x ன்ற நம்பர். so of நம்ம மல்டிப்ளை ன்னு சொல்லுவோமா? மல்டிப்ளை அந்த நம்பர் x by 42. எவ்வளோக்கு எக்ஸிட் ஆகுது? எக்ஸிட்னா என்ன? பிளஸ் தானே. சோ பிளஸ்
42 என்ன நம்பரால எக்ஸிட் ஆகுது 42 so 42 இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் பாருங்க தி நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை x ன்னு எடுத்துக்கணும் x equal to which exits 16% of it so 16% னா என்ன 16 divided by 100 of it ன்னு இருக்கு so multiply of னா நம்ம என்னன்னு போடுவோம் multiply it ன்றது அந்த நம்பரை தான் சொல்றாங்க so x அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது so x then exits ன்னு கொடுத்திருக்காங்க exits னா என்னது plus so plus இங்க என்ன நம்பர் இருக்கு 42 so 42 so இத சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க x இருக்கு so x equal to 16 into x என்னது 16x divided by 100 plus 42 then next step என்னது லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க so multiply by 100 பண்ணிக்கோங்க அப்போ 100 into x என்ன ஆகும் 100x equal to 16x into 100 என்னது 16x into 100 divided by 100 இருக்கு so 100 plus 42 into 100 என்னது 4200 then next step பாருங்க இந்த 100 இந்த 100 cancel ஆயிடும் so 100x equal to 16x இருக்கு so 16x plus இங்க என்ன இருக்கு 4200 so 4200 then நம்ம இப்ப x தான கண்டுபிடிக்கிறோம் so x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க 100x இந்த 16x வந்து equal to இந்த சைடு வந்துச்சுனா minus 16x equal to 4200 then இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க 100x minus 16x னா என்ன வேல்யூ வரும் 84x equal to 4200 then x மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க 4200 இங்க மல்டிப்ளைல 84 இருக்கு so இந்த சைடு equal to இந்த சைடு வந்துச்சுனா divided by 84 so 84 ones are 84 84 50s are 4200 so x ஓட வேல்யூ என்ன 50 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் A is the correct answer பெர்சன்டேஜ்ல கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் क्वेश्चंस மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ क्वेश्चन ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த வீடியோல போடுற சம்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல கேட்ட சம்ஸ் சோ இந்த மாடல்ல தான் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல சம் கேட்பாங்க சோ நான் போடுற ஒரு மாடல் சம்ஸையும் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க வாங்க அடுத்த சம் பார்க்கலாம் இப்போ இந்த क्वेश्चन பாருங்க if y percentage of x is 50 and z percentage of y is 25 then the relation between x and z is இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க y percentage of x is 50 so y percentage of x is 15 எடுத்து எழுதிக்கோங்க then இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க z percentage of y is 25 இந்த z percentage of y என்னன்னு y percentage of z கூட எழுதிக்கலாம் ஏனா percentage can be reversible so reverse பண்ணி எழுதிக்கோங்க y percentage of z so y percentage of z is எவ்வளவு கொடுத்திருக்காங்க 25 so 25 இப்போ இது ரெண்டையும் டிவைட் போட்டு எழுதிக்கோங்க டிவைட் பண்ணா y percentage cancel ஆயிடும் so y percentage cancel ஆயிடுச்சு மீதி என்ன இருக்கும் x divided by z so x divided by z is இருக்கா so isனா என்ன equal to then இங்க என்ன இருக்கு 50 divided by 25 so 50 divided by 25 so இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க 25 ones are 25 25 twos are 50 then இது எப்படி எழுதலாம் x equal to இங்க 2 இருக்கா so 2 இங்க divided by z equal to அந்த சைடு போச்சுனா multiply by z அப்போ x equal to 2z தான் இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் A is the correct answer இப்போ இந்த சம் பாருங்க 5 out of 2250 parts of earth is sulfur what is the percentage of sulfur in earth so இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 2250 parts மொத்தம் எவ்வளவு இருக்கு 2250 parts இருக்கு அதுல 5 வந்து எவ்வளவு sulfur so sulfurோட percentage கண்டுபிடிக்கணும் so percentage formula என்ன percentage equal to part divided by whole into 100 so இதுல part என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறோமோ அதான் part சல்ஃபரோட வேல்யூ தான கண்டுபிடிக்க போறோம் so எவ்வளவு சல்ஃபர் இருக்கு 5 so 5 divided by whole என்ன மொத்தம் எவ்வளவு parts இருக்கு 2250 இதுதான் whole so 2250 into இங்க என்ன இருக்கு 100 so 100 then இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க இந்த 0 கேன்சல் ஆயிடும் then இது ரெண்டும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும் so 5 ones are 5 5 fours are 20 5 fives are 25 then இது ரெண்டும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும் 5 twos are 10 5 nines are 45 மீதி என்ன இருக்கு 2 divided by 9 2 divided by 9 தான் இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் B is the correct answer இப்போ இந்த சம் பாருங்க if 60% of 3/5 of a number is 36
தென் ஃபைண்ட் தி நம்பர். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 60% ஆஃப் 3/5 னா என்ன அர்த்தம் 60 divided by 100 ஆஃப் இருக்கா so into 3/5 so 3/5 தென் மறுபடியும் ஆஃப் இருக்கு so into of a number இருக்கு so அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது so x isனா என்ன equal to 36 so இந்த கொஸ்டின் பாருங்க if 60% of 3/5 of a number 60% of னா என்ன multiply 3/5 into ஒரு நம்பர் அந்த நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது so நான் x ன்னு எடுத்துக்கிறேன் x equal to அது என்னன்னு சொல்லிருக்காங்க 36 so 36 சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிட்டு இந்த ஸ்டெப் எழுதினாலே இதோட ஆன்சர் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்டெப் மட்டும் கவனமா எழுதணும் நல்லா கொஸ்டினை படிச்சு பாருங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்துட்டு இந்த ஸ்டெப் மட்டும் கவனமா எழுதுங்க தென் நம்ம இதுல எது கண்டுபிடிக்க போறோம் x மட்டும் கண்டுபிடிக்கிறோம் சோ x மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க x equal to 36 இருக்கு சோ 36 மீதி எல்லா நம்பரையும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எடுத்துட்டு போயிடணும் சோ மல்டிப்ளை இந்த 60/100 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சுன்னா 100/60 ஆகும் சோ 100 divided by 60 into இந்த 3/5 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் 5/3 தென் இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க இது ரெண்டும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும் சோ 5 1s are 5 5 1s are 5 பேலன்ஸ் 1 இருக்கும் 5 2s are 10 தென் இது ரெண்டும் 3 டேபிள்ல கேன்சல் ஆகும் 3 1s are 3 3 1s are 3 3 2s are 6 சோ இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆயிடும் மீதி என்ன இருக்கு x equal to மீதி என்ன இருக்கு 100 சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இந்த வீடியோல போட்ட சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சோ நம்ம சேனல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா क्वेश्चनும் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம் நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் Thank you friends